தரும் என்றீரே. ஐயா மருத்துவரே, என் இயேசு ரட்சகரே. ஐயா மருத்துவரே, என் இயேசு ரட்சகரே. இறங்கி வாரும் ஐயா, என்னையும் காத்திடவே. இறங்கி வாரும் ஐயா, என்னையும் காத்திடவே. ஐயா மருத்துவரே. ஐயா மருத்துவரே, என் இயேசு ரட்சகரே. ஐயா மருத்துவரே, என் இயேசு ரட்சகரே. இறங்கி வாரும் ஐயா, என்னையும் காத்திடவே. இறங்கி வாரும் ஐயா, என்னையும் காத்திடவே. ஐயா மருத்துவரே. ஐயா மருத்துவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயத்தின் மூலமாக பேச இருக்க வேண்டிய தலைப்பு என்னவென்றால், நம்மை நிதானித்து அறிவது எப்படி. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படுவோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் அப்படின்னும் போது, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்ம யார், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம யாருக்காக இந்த பூமியில் வாழறோம், எதற்காக வாழறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நிதானித்தறியணும்.
எப்படி நிதானித்தறிவது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான 3 பார்ட்டு. அந்த 3 பார்ட்டு தான் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்றது ஒரு 3 பார்ட் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற அந்த 3 பார்ட்டுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தரணும். அப்போது நிதானித்து நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நம்மை நாமே எப்படி நிதானித்தறிவது? நம் இருதயத்தில் என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், நம்ம இருதயம் எப்படி இருக்குது? வேதம் சொல்லுகிறது, இருதயம் மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்போது நம்முடைய இருதயம் மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன தியானிக்கிறோம், நம்ம என்ன ஏக்கம் வைத்திருக்கிறோம், நம்ம எதை குறித்து கவலைப்படுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். அதே போல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, நம்ம வார்த்தைகளை நிதானித்து பார்க்கணும். நம்மளோட சரீரத்தில் என்ன நன்மைகள் செய்கிறோம், என்ன தீமைகள் செய்கிறோம் அப்படின்றத நம்ம நிதானித்து பார்க்குறோம். ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து பூர்வீகமான ஒரு இந்து. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போது நான் பூர்வீகமான இந்தாக இருக்கும்போது என் குடும்பத்தில் நெத்தியில் பட்டை, நெஞ்சில் பட்டை இப்படியெல்லாம் போட்டு ஒரு துளசி செடியெல்லாம் கூட வணங்கக்கூடிய ஒரு இந்து தெய்வத்தை வணங்கக்கூடியவங்க. நான் அந்தலேருந்து வந்த பூர்வீகமான ஒரு இந்தாக இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரியாது. அந்த இளம் வயதில் வந்து நான் இயேசு கிறிஸ்துவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நான் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எங்கள் வீட்டில் உள்ளவங்க இயேசு கிறிஸ்துவை வந்து நீ வணங்கக்கூடாது, வேதத்தை வாசிக்கக்கூடாது, நீ ஆண்டவரோடு கூட போகக்கூடாது, அது வந்து நம்ம தெய்வம் கிடையாது, அது வெளிநாட்டு தெய்வம், வெள்ளைக்காரனுடைய தெய்வம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேயே அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். எனக்கு ஒரு அண்ணன். என் அண்ணனுடைய கஸ்டடியில் தான் நான் வாழ்ந்தேன். எங்கள் அண்ணனுக்கு வந்து கிறிஸ்தவங்களை பார்த்தா பிடிக்காது. அவங்கள பார்த்தா அருவருப்பாக பண்ணுவார். அப்போ யாருனா வந்து கிராம ஊழியம் பண்ணாங்கன்னா கூட அவங்கள இந்த தெருவில் வந்து ஊழியம் செய்யாதபடிக்கு அடித்து திருத்தக்கூடிய ஒரு நபர்கிட்ட தான் நான் வாழ்ந்தேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவருடைய அன்பை நான் ரொம்ப ருசித்தேன். அப்போ ருசித்த பிறகு நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் இருந்து பைபிள் எடுத்துன்னு வந்து வீட்டில் வைப்பேன். என் அண்ணன் என்ன பண்ணுவார்னா, அந்த பைபிளை கீழ்ச்சி போட்டுருவார், எடுத்து போய் நிலத்தில் புதைச்சிடுவார், எடுத்து போய் பாத்ரூம் உள்ள நுந்தி வச்சிடுவார், இல்லைனா இரவானத்தில் எங்கன்னா நுந்தி வைப்பார், இல்லைனா நிலத்தில் புதைப்பார், இல்லைனா சாணியில் எடுத்து போய் புதைப்பார், இல்லைனா பைபிளை கீழ்ச்சி போட்டு வத்தி குச்சி வச்சு எரிப்பார் என் கண்முன்னே. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பைபிள் எடுத்துன்னு வருவேன், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறை எரிப்பார். அப்போது நான் ஆண்டவருடைய அன்பு அதிகமாக நெருக்கின பிறகு, நான் அவருடைய அன்பை ருசித்த பிறகு அவர் மேலே எனக்கு ஒரு பாசம் வந்து விட்டது. அப்போ ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார், நான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். என் இருதயம் ஃபுல்லாக ஆண்டவர் நிரம்பி இருந்தது போல் ஒரு மகிழ்ச்சியினால் நிரம்பி இருந்தேன். அப்போது ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை பயங்கரமாக எங்கள் அண்ணன் அடிப்பார். பயங்கரமாக ஆலயத்துக்கு போகாத மாதிரி ஆலயத்தில் வந்து அடிப்பார். வீட்டுக்குள்ளே வந்து பைபிள் படிக்கக்கூடாதுன்னு அடிப்பார். ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஜெபிக்கும் போது எட்டி உதைப்பார். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் போது அடிப்பார், திட்டுவார். நான் எங்கன்னா வனாந்தரமான ஒரு இடத்துல போயிட்டு ஜெபிச்சுட்டு வருவேன். அந்த இடத்தையும் தேடி வருவார், இவ ஜெபிக்க தான் போயிருப்பா அப்படின்னு அவருக்கு நல்ல மனசில் பதிஞ்சு எங்கே வேணாலும் தேடி தேடி அடிப்பார். இந்த சூழ்நிலையை நான் கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணேன்னா, தாங்கக்கூடிய வரைக்கும் தாங்கினேன். தாங்கக்கூடாத ஒரு நிலைமை வந்த பிறகு நான் வந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கிட்டேன். பின்வாங்கின பிறகு எனக்கு எவ்வளவோ பெரிய ஒரு ஆபத்து என் வாழ்க்கையில் நேரிட்டுச்சு. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்திலிருந்து என்ன இருக்குதுன்னா, நான் ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, ஆண்டவரை விட்டு பின்வாங்கும் பொழுது இந்த உலகப்பிரமாண துன்பங்களை சகிக்க முடியாமல், இந்த உலகப்பிரமாண காரியங்களை சகிக்க முடியாமல், இந்த உலகப்பிரமாண எண்ணங்களை நான் அதை என்னால் நினச்சி 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 வேதனைப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடலாம்,
ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதுனால தானே நமக்கு இப்படி ஒரு அடி திட்டு உத அத்தனையும் கிடைக்குது அப்படின்ட்டு நான் இடையில பின்வாங்கிட்டேன். அப்போ பின்வாங்கும்போது எனக்கு பயங்கரமான ஒரு வியாதி வந்து மருத்துவமனையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போது எனக்கு வலது கை விழுந்துச்சு, இடது கால் விழுந்துச்சு, கண் பார்வை போச்சு, வாய்ப்பேச்சு போச்சு, என் சரீரமும் மிகவும் மெலிந்து வயிறெல்லாம் வீங்கி மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் ஆயிட்டேன். அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் வியாதியில் இருக்கும்போது எனக்கு இருட்டான ஒரு அறையில் நான் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கினார். அந்த வெளிச்சத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு பேசிச்சு. அந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது அந்த வார்த்தைனை எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு தெரியல. அப்போ அந்த ஒளியில் என்னுடைய இளவயதின் தவறுகளை ஆண்டவர் பட்டியலிட்டு காட்ட ஆரம்பித்தார். என்ன நிலைமையிலிருந்து நான் விழுந்தேன், ஆண்டவரை எப்படி நான் மறுதளிச்சிட்டேன், எப்படி ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்கினேன் அப்படின்ற ஒரு நிலைமையை ஆண்டவர் எனக்கு பட்டியலிட்டு காட்டினார். அந்த நிலைமையில தான் அவர் பட்டியலிட்டு எனக்கு காட்டும்போது தான் அதை பார்த்து ஒன்று ஒன்றா அந்த வார்த்தைகள் என் கண் முன்ன எனக்கு மட்டும்தான் தெரியுது. என்னோடு இருக்கிறவங்க அந்த ஐசி வார்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐசி வார்டுன்றது பேஷண்ட்டு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வார்டு. அப்போ அந்த இடத்துல நான் இருக்கும்போது அதனுடைய வார்த்தைகள், அந்த வெளிச்சம், அந்த ஒளி, என்னோடு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியுது. அப்போது நான் அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மனம் உடைந்து அலறி பயந்து ஆண்டவராகிய இயேசுவை மறுபடியும் நான் நோக்கி கூப்பிட ஒரு நிலைமை வந்துச்சு. ஆண்டவரே, என்னை மன்னிங்க, நமக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு வேற வழி தெரியாமல் நான் பின்வாங்கிட்டேன், ஆலயத்துக்கு போகலை, பைபிள் வாசிக்கலை, ஆண்டவரை நினைக்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் வியாதி வந்தப்போ பிறகு கூட எனக்கு இந்த வியாதி கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இருந்த வியாதி டாக்டருங்கள் என்கிட்ட வந்தால் எனக்கு சரியாயிடும். டாக்டருங்க போயிட்டாங்கன்னா உதரமாக போகும், வயிறு பானை மாதிரி வீங்கி இருக்கும், கழுத்து வீங்கி இருக்கும், கண்ணு தெரியாது, எதிர்க்க இருக்கிற ஆட்கள் தெரியாது, கையெடுத்து அள்ளி சாப்பிட முடியாது, குச்சி மாதிரி ஆயிட்டேன். A to Z வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. எந்த டெஸ்ட்லேயும் நார்மல் தான் வருது, இருக்க வியாதி இருக்குன்னு எந்த ரிசல்ட்டும் வரல. அப்போ எந்த டெஸ்ட்டும் ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாத்துலேயும் அது ஒரு வேளை எய்ட்ஸ் இருக்கா, இல்லை ஒரு வேளை கேன்சர் இருக்கா, ஒரு வேளை டிபி இருக்கா, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. இது ஆண்டவர் அனுமதித்த வியாதின்றது இது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் செய்த தவறுகள் பட்டியலிட்டு வரும்போது தான் நான் ஆண்டவரை நோக்கி மறுபடியுமா, ஆண்டவரே, நான் எந்த நிலைமையில் இருந்து நான் விழுந்தன்றதை உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனி நான் உனக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு ஜீவன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவரிடத்துல கேட்டேன். அப்போது ஒரு நாள் முழுதும் ஒரு பெரிய டாக்டர் வந்தார். நீ மறிச்சிடுவே, இவங்களை என்னை பெரிய பைபாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பைபாஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கு இதுக்கு பைபாஸ் பண்ணணும்னா பெரிய டாக்டர் வந்து கையெழுத்து போடணும். நாங்கள் அப்போது பெரிய டாக்டர் வந்து கையை பார்க்கும்போது பைபாஸ்லாம் வேணாம், 10 நாளில் இவங்க மறிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த 10 நாளில் கரெக்டாக என்னை மார்ச்சரியில் தூய்மை போட்டாங்க. அப்போ மார்ச்சரியில் ஒரு நாள் முழுவதும் இருக்கிற 2005 செப்டம்பர் மாதம், அப்போ மார்ச்சரியில் இருக்கும்போது 10 மணிக்கு தூக்கி மார்ச்சரியில் போட்டவ 5 மணி வரைக்கும் நான் மார்ச்சரியில் இருக்கிறேன். என்னுடைய பாடி அங்கே இருக்குது. அதன் பிறகு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, என்னுடைய ஜீவன் மாத்திரம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்றது அப்போ யாருன்னு தெரியல. ஒரு பெரியவரோடு கூட நான் இருக்கிறேன். அப்போ அவர் ஒரு இடம் கொண்டு போகிறார். அந்த இடத்துல மிகவும் ஒரு அழுகை நிறைந்த அருவருப்பான இடங்களாக இருக்கிறது. அந்த இடத்துல போய் இங்கே வர்றதுக்கு தான் உனக்கு இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்நாளில் நீ செய்த கிரியைகள் எல்லாம் இந்த இடத்துக்கு நீ சொந்தக்காரி அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப பயந்தேன். இந்த இடத்துக்கு சொந்தக்காரின்னு சொல்கிறாங்களே, அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அழுகை நிறைந்த பற்கடிப்பான ஒரு பயங்கரமான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்த பார்த்து நான் அலர்னேன், கதறினேன், பயந்தேன். அதுக்கப்புறம் வேறு இடம் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறேன். இந்த இடத்துல இருக்க வேண்டிய நிலைமைக்கு நீ இந்த பூமியில் வாழும்போது உன்னுடைய கிரியைகள் சரியில்லை. அப்போது நீ முதல்ல காட்டின இடத்துல வாழ வேண்டிய கிரியைகளுக்கு தக்க பலன் அதுதான் உனக்கு. ஏன்னா பூமியில் இருக்கும்போது நீ எப்படி வாழ்ந்தியோ அந்த வாழ்க்கைக்கு உண்டான இடம்தான் இந்த இடம். நீ வாழும்போது நீ எனக்கு பிரியமாக வாழலை. அப்போது உன்னுடைய ஜீவனை
நான் அந்த இடத்துக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆண்டவர்கிட்ட கதறி அழுகுறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, உங்களை எப்படி நான் நேசிக்கணும்னு கூட தெரியாமல் உங்களை நான் நேசித்தேன், எனக்கு பூமியில் வர உபத்திரவம் தாங்க முடியாமல் பின்வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கதறி அழும்போது இதுக்கு இடையில் என்னென்னமோ நடந்துடுச்சு. என்ன நடந்ததுன்னா, என் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அப்போ என் கணவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதீங்க, நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு யாரையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறார். நான் வந்து ஒரு நர்ஸாக இருந்ததுனால பலவித ரெக்கமெண்டேஷனில் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் பாடி கொடுத்துட்டாங்க. எதுவுமே ஒரு சர்ச்சில் அப்போது வந்து தினகரன் ஐயா இருக்கார், கிரீன்வே சாலையில் அவங்க சர்ச் இருக்குது, அங்கே போயிட்டு என்னுடைய பாடியை எடுத்துன்னு போயிட்டு ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறதுக்காக வீட்டுக்கு கொண்டின்னு போயிடணும்னு ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு மறுபடியுமா என் ஜீவனை கொடுத்தார். மறுபடியுமா எனக்கு ஜீவன் வந்தது. எப்படி வந்ததுன்னா, இது வரைக்கும் நான் ஆண்டவரோடு இருந்து அந்த மாலை நேரத்தில் எனக்கு அந்த காலையில் போட்டு மாலை வரைக்கும் எல்லா தவறுகளையும் உணர்த்தி என்னை வெளிப்படுத்தி மறுபடியும் நான் உணர்த்தப்பட்டு நான் மறுபடியும் என்னுடைய சரீரம் எப்படி தான் நான் காலையிலேருந்து மாலை வரைக்கும் யார் கூட இருந்தேன் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. அந்த மாலை நேரத்தில் எனக்கு போய் அங்கே ஜெபிக்கும் போது தான் எனக்கு அந்த அற்புதம் கிடைச்சிது. அவங்க ஜெபிச்சாங்க. அவங்க வந்து ஜெபிக்கும்போது நான் கையை அசைச்சிருக்கிறேன், கண்ணை திறந்து பார்த்துருக்குறேன், காலை அசைச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜீவன் வந்தது. பிறகு நிறைய காரியங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் சேத்துப்பட்டில் தினகரன் ஐயா ஒரு மீட்டிங் வச்சுருந்தார். அங்கே போனோம், ஜெபம் பண்ணோம். உன்னை மரண தருவாயிலிருந்து என்னை அழைச்சேன், உன்னை ஊழியத்துக்காக உன்னை நான் அழைக்கிறேன், எனக்கென்று சாட்சியாகவும் ஊழியத்தை நடத்தும்படியாகவும் உன்னை அழைத்திருக்கிறேன், உலகம் முழுதும் உன்னை சாட்சியாக நிறுத்துறேன்னு சொல்லி என்னை பேர் சொல்லி அழைத்து ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு கர்த்தர் என்னை அதன் பிரகாரம் சாட்சியாக நிறுத்துரு. அதனால தான் நம்ம வாழ்க்கை முதல்ல நம்ம அலசி ஆராயணும், நம்ம இருதயத்தை நோக்கி பார்க்கணும், நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்ம வார்த்தைகளை கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுகிறோமா, நம்ம இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதை யோசிக்கிறோமா, நம்ம கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமான இடத்துக்கு நம்ம போகிறோமா, கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமானதை நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம், அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஏழைகளுக்கு நம்ம நன்மை செய்யணும், ஏழைகளுக்கு உதவணும். அதே போல் நம்முடைய கிரியைகள் இருக்கணும். ஒருத்தருடைய பொருளை நம்ம அபகரிக்கக்கூடாது, ஒருத்தருடைய பொருளை திருடக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய சரீரத்தின் மூலமாக செய்கிற கிரியைகள். ஒருத்தருக்கு நம்ம பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் உறவுகள் மத்தியில் வேலை செய்கிற இடத்துல நம்ம சாட்சியாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம அலசி ஆராயணும். நம்முடைய கையின் கிரியைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சரீர கிரியைகள் எப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, இருதயம் எப்படி இருக்கிறது, நம்ம இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் கண்டதை நம்ம யோசித்து, அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அவனை நம்ம பழி வாங்கணும், இவளை நம்ம பழி வாங்கணும், இவங்களுக்கு நம்மளுக்கு தீங்கு செய்தாங்களே, தீங்குக்கு பதில் தீங்கை செய்யணும், அநீதிக்கு பதில் அநீதியை செய்யணும், அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. பழி வாங்குவது கர்த்தருடையது. நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும், கஷ்டம் வரும், பாடு வரும், பலவிதமான காரியங்கள் வரும், நம்மளுக்கு எதிர்ப்புகள் வரும். நம்ம வீட்டாரே கூட நமக்கு சத்துருவாய் எழும்புவாங்க. கணவன் மூலயமா பிரச்சனை வரும், மனைவி மூலயமா பிரச்சனை வரும், பிள்ளைகள் மூலயமா பிரச்சனை வரும், மாமியார் மாமனார் மூலயமா பிரச்சனை வரும், நாத்தனார் மச்சனை மூத்தார் இப்படி பிரச்சனை வரும், பங்காளிகள் மூலயமா பிரச்சனை வரும். எப்படி ஒன்றாலும் பிரச்சனைகள் பல விதத்தில் பிசாசு எந்த சூழ்நிலையிலையும் எழுப்புவான். அப்போ நாம் என்ன பண்ணணும், நாம் எந்த நிலைமையில் இருந்தோமோ அதே நிலைமையில் எப்போ ஞானசானம் எடுத்து பாவத்துக்காக மரித்து நீதிக்காக பிழைத்து ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று வெளியே வந்தோமோ அதே நிலைமையில் இன்றைக்கும் இருக்கிறோமான்றதை நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். தேவையில்லாமல் நாம் என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்துக்க கூடாது. நம்ம ஆத்துமா நம்ம இருதயத்தில் ஆண்டவர் வாழ்வதற்கு நம்ம இருதயத்தை அவருக்கு நம்ம திறந்து கொடுக்கணும். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் வாழ்கிற இடம், அவர் வாழ்கிற இடம், அந்த இடத்தை பரிசுத்தமாக நம்ம வச்சுக்கிட்டாதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுவார். நம்ம இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத யோசனைகள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் வாசம் பண்ண மாட்டார். அவர் நம்ம இருதயத்தில் தங்க மாட்டார். நம்மோடு கூட அவர் வாசம் பண்ண, அவரும் நம்ம இருதயத்தில் இல்லைன்னா நமக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகாது.
நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வீணு, நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் வீணு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கை கூடாது. நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அதுக்கு பதில் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும், நம்ம வார்த்தைகளை பரிசுத்தமாக பேசணும். நம்ம ஒருத்தனை நம்மளை அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா திரும்பி அசிங்கமாக நம்ம பேசிட்டோம்னா, நீ தான் பதில் பேசிட்டு இல்லை அப்படின்னு ஆண்டவர் ஒதுங்கிடுவார். நாம் ஒருத்தர் அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா நாம் அதை சகிச்சுக்கிறவர்களாக காணப்படணும். அதை நம்ம பொறுத்துக்கிடணும், நம்ம சகிச்சுக்கணும். நாம் அப்போயோ பேசுனாங்களே அப்படின்னு திருப்பி பேசக்கூடாது. நம்மளை அடித்தாங்களே திருப்பி அடிக்கக்கூடாது. நம்மளுக்கு சூனி வச்சாங்களே திருப்பி சூனி வைக்க போகக்கூடாது. சொத்தை அபகரிச்சுக்கிட்டாங்களே திருப்பி அவங்கள கோர்ட்டு கேஸு, அந்த கேஸு, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் நம்ம போகக்கூடாது. நமக்கு எல்லாமே நீதிபரர் ஆண்டவர் தாங்க. அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். நம்ம உலகத்தில் எல்லாம் மாய, ஆண்டவர் மாத்திரம்தான் உண்மை. நம்ம எல்லாமே மாய. நான் ஒரே ஒரு பாட்டை மாத்திரம் பாட நான் விரும்புகிறேன். எல்லாமே மாயைதான் ஐயா, எல்லாமே மாயைதான் ஐயா, ஏசையா நீங்க மட்டும் உண்மைதான் ஐயா, ஏசையா நீங்க மட்டும் உண்மைதான் ஐயா. பூமியிலே வாழ்வதும் இருப்பதும், பூமியிலே வாழ்வதும் இருப்பதும், சந்திர சூரியனில் நடப்பதும் நிலைப்பதும், சந்திர சூரியனில் நடப்பதும் நிலைப்பதும், எல்லாமே மாயைதான் ஐயா, ஏசையா நீங்க மட்டும் உண்மைதான் ஐயா, ஏசையா நீங்க மட்டும் உண்மைதான் ஐயா, எல்லாமே மாயைதான் ஐயா. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அதுவும் மாயைதான் ஐயா, ஏசையா இதுவும் மாயைதான் ஐயா, எல்லாமே மாயைதான் ஐயா, ஏசையா நீங்க மட்டும் உண்மைதான் ஐயா, ஏசையா நீங்க மட்டும் உண்மைதான் ஐயா. அதே போல எல்லாமே நம் வாழ்க்கையில மாயையா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்கு என்றும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்று நாம் உறுதி எடுத்த பிறகு நம்ம ஆவியில, நம்ம ஆத்துமாவில், நம்ம சரீரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோன்றத நம்ம வாழ்க்கையில அலசி ஆராய்ந்து நம்மளை நாம பக்குவப்படுத்தி நம்ம வாழ வேண்டும். அது மாத்திரமில்ல, இந்த வியாதியில நாம் விழும்போது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மனம் திரும்பின பிறகு, ஆண்டவரை நான் மனம் திரும்பிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மறுபடியுமாய் உடைய சமூகத்தில் உடைய மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்னை மறுபடியுமாய் என்னை ஏற்றுக்கொண்டு அவருடைய மகளாய் என்னை நிலைநிறுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நம்ம எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம், எந்த நிலைமையிலிருந்து எப்பொழுது எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாம் தன்னைத்தானே அலசி ஆராய்ந்து நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, கிறிஸ்துவ ஜீவியத்திலே நம்ம வாழ்கிறோமா, நமக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறாரா, நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா, நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுகிறோமா, நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமானதை நம் இருதயத்திலே சிந்திக்கிறோமா, நம் இருதயத்திலே கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கிறோமா, நம்முடைய கிரியைகள் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இருக்கிறதா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதை விட கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்வது எப்படி? ஏதோ சர்ச்சுக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவரை வணங்குறேன், ஆனால் வீட்டுக்கு வந்தால் பழைய குருடி கதவு திரடின்ற மாதிரி பழைய தூஷணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தூஷணமான பேச்சுகள்,
போன்ற காரியங்கள், இருதயத்தில் கோபம், எரிச்சல், சண்டை, மூர்க்கம், வெறி, இப்படிப்பட்ட காரியங்கள், சரீரத்தில் வெத்தலாப்பாக்கு போடுவது, எந்த நேரமும் செல்போனை நோண்டுவது, எப்போ பாரு டிவி ஆன் பண்ணி பார்ப்பது, இல்லை மற்றவங்களை அடிப்பது, திட்டுவது, இப்படி சரீரத்துக்கு பிறவான காரியங்கள், இருதயத்தில் ஆவிக்கு விரோதமான காரியங்கள், பேசுகிற வார்த்தையில் ஆவிக்கு விரோதமான காரியம், ஆத்துமாவுக்கு விரோதமான காரியம், சரீரத்துக்கு விரோதமான காரியம், இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை அவாய்ட் பண்ணணும். நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு ராஜா, இந்த வேலையில் எங்களோடு இடைப்படுகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம், நம்ம எந்த நிலைமையில் வாழ்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோமா, கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா, அல்லது நம்ம கிறிஸ்துவர்களாய் பெயர் கிறிஸ்துவர்களாய் வாழ்கிறோமா, இல்லை நம்ம ஆண்டவருக்குள்ள ஆவி ஆத்துமா சரீரத்தில் பயபக்தியாய் நம் கர்த்தருக்கு பிரியமானதாய் நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறதா, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு பிரியமானதாய் ஓடிக்கொண்டு இருக்கிறதா, நம்முடைய சரீர கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நம்மை அலசி ஆராய்ந்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோமா, இல்லை கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோமா என்பதை உணர்ந்து புரிந்து அதன் பிரகாரம் நாம் நம்மை அலசி ஆராய்ந்து நிதானித்து நம்மளை ஒவ்வொரு நாளும் அறிய வேண்டும். திருவிருந்து எடுக்கும் போது மட்டும்தான் நம்மளை நிதானித்து அறிந்து நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தைகளை, நம்மளுடைய இருதய நோக்கங்களை, நம்முடைய கையின் கிரியைகளை, நம்முடைய சரீர கிரியைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். அனுதினமும் ரட்சிக்கப்பட, அனுதினமும் நம்மளை சுத்திகரித்து, அனுதினமும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொண்டு ஜெபத்தை ஏறெடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆமென். எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம், உத்திரமேரூர். செல்போன் 9786463921.